தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் 180 தொகுதிகள் இன்றைய தினத்தோடு நாம் முடித்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 9 வரைக்கும் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, ஆவடி ஆகிய தொகுதிகளோடு இன்றைக்கு இந்த அட்டவணை முடிவு அடைகின்றது. அதைத் தொடர்ந்து சென்னையை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். மீதம் இருக்கக்கூடிய 54 தொகுதிகள் அதையும் கூட நிறைவு விழா அதற்கு முன்னதாகவே சிறப்பாக அதை நிறைவு பெற்று நிறைவு விழாவாக, மிக பிரம்மாண்டமான நிறைவு விழாவாக திருப்பூர் வடக்கு மாவட்டத்தை உள்ளடக்கிய பல்லடம் பகுதியில் 10 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய இருக்கைகள் மட்டும் 5 லட்சம் இருக்கைகள். இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் இதை எடுத்து இந்த நிகழ்ச்சியை, இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நடத்தியது கிடையாது. இன்னொரு பெரிய முயற்சியையும் கூட நாங்கள் ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி முன்னெடுத்த மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில இது முதன்மை நிகழ்ச்சியாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சியை கூட இந்த கொங்கு மண்டலம் சார்ந்த ஒட்டுமொத்த மாவட்டங்கள், குறிப்பாக திருப்பூர் வடக்கு மாவட்டம் அதில் அதிக பங்கேற்போடு இந்த நிகழ்வினை நிகழ்த்த இருக்கின்றார்கள். நாம் அத்தனை பேரும் பார்த்திருக்கின்றோம். செல்லுகின்ற இடமெல்லாம் நம்முடைய தலைவர் அண்ணாமலை எக்ஸ்-ஐபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. கடல் அலையே அவரோடு நடந்து சென்றால் எப்படி இருக்கும், அதுபோல ஒரு வரவேற்பை நாம் காண முடிகின்றது. அதனால இந்த நல்ல வரவேற்பை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் மீது, தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீதும், பாஜக மீதும், பெருமை மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் மிகுந்த நம்பிக்கையோடு மத்தியிலும் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு அதிகப்படியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற விதமாக நாம் அதை பார்க்கின்றோம். அதனால வரக்கூடிய நிகழ்வு அந்த 25 அறிவித்திருக்கின்றார்கள். அது ஒரு சரித்திரம் நிகழ்வாகத்தான் அமைய இருக்கின்றது. 25 ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம், தமிழகத்திலும் ஒரு பெரிய அரசியல் வேள்வி என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடக்க இருக்கின்றது என்று கூட உங்களிடத்துல பதிவு செய்ய விரும்புகின்றோம். அதில் பார்க்கின்ற பொழுது பொதுமக்களினுடைய பங்களிப்பு, இந்த 10 லட்சம் பேர் எங்களுடைய இலக்கு, அதுபோக பொதுமக்களினுடைய பங்களிப்பு என்று இன்னும் ஒரு 3 லட்சம் பேர் இலக்காக வைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 400 ஏக்கரா பரப்பளவில், எனக்கு தெரிந்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் 400 ஏக்கராவில் ஒரு அரசியல் கூட்டம் இதுவரைக்கும் நடந்ததாக நான் கேள்விப்பட்டது கிடையாது. வண்டி வாகனங்கள் இதையெல்லாம் நிறுத்துவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கரா, இதையெல்லாம் சேர்த்து பல்வேறு இடங்களில இதையெல்லாம் மக்களை கொண்டு சேர்ந்து அவர்களை தங்க வைக்கக்கூடிய அந்த இடம், அது ஒரு 300 ஏக்கரா. இதையெல்லாம் சேர்த்து ஒரு 1200 1300 ஏக்கரா இப்பொழுது முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிறைவு விழா பொதுக்கூட்டமாக இது நிச்சயமாக அமையும் என்பதில் உங்களிடத்துல இதை பதிவு செய்ய விரும்புகின்றோம்.